பார்த்துருப்பீங்கன்னா அந்த இயேசுவானவர் மாதா தூக்கி வச்சிருக்கும் போது அந்த தலை சுற்றி என்ன செஞ்சுருக்கும், ஒரு வட்டம் ஒன்று ஒளி வட்டம் போடுற மாதிரி போட்டிருக்கோம். அப்படிதானே? அதுக்கு அர்த்தம் என்னென்னா அவர் மகிமையானவர்னு அர்த்தம். அந்த மகிமையானவர், அந்த அழகானவரை நாம் இப்பொழுது துதிக்க போகிறோம். முதல்ல ஒரு பாடல் மட்டும் நம்ம உட்கார்ந்தவாறு 628வது பாடல், இயேசுவை போல் அழகுள்ளோர் இப்பூவினில் யாரையும் கண்டதில்லை. கைகளை தட்டி நாம் சந்தோஷமாய் உற்சாகமாய் படிக்க போகிறோம். இயேசுவை போல் அழகுள்ளோர். சுமேனிமா 628. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இல்லை பூவிலே, இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இல்லை பூவிலே, இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. பூரணாளருள்ளவரை பூவிலென்றன் வாழ்ந்தவர், நீரே போதும் நீரே வேண்டாம் எங்கள் நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கரங்களை தட்டி உற்சாகமாய் பூரணமாக என்னை உந்தடுக்கின்றீர். சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டீர், சம்பூரணமாக என்னை உந்தடுக்கின்றீர். பூரண அழகுள்ளவரே பூவில் எந்த வாழ்க்கையர், நீரே போதும் வேறே வேண்டாம் இந்த நல்ல இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். எருசலேம் குமாரிகள் எந்தனை மறைந்தோராய், உன்னில் உள்ள எந்த அன்பை நீக்க முயன்றார். எருசலேம் குமாரிகள் எந்தனை மறைந்தோராய், உன்னில் உள்ள எந்த அன்பை நீக்க முயன்றார். உள்ளவரே பூவில் எந்த வாழ்க்கையர், நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நல்ல இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். யோக சுகமின்மை எல்லாம் எந்தனை கவர்ச்சித்தார், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தார். யோக சுகமின்மை எல்லாம் எந்தனை கவர்ச்சித்தார், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தார். அழகுள்ளவரே பூவில் எந்த வாழ்க்கை அதில், நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நல்ல இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இன்னில் போதும் கோமிழி போல் மின்னும் ஜடமோதமே, வேகமாக மோதி அடித்தார். இன்னில் போதும் கோமிழி போல் மின்னும் ஜடமோதமே, என்னில் வந்து வேகமாக மோதி அடித்தார். உள்ளவரே பூவில் எந்த வாசல், நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நல்ல இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். தினந்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குவே, நேசரே நிர்வேகம் வந்து என்னை சேருமே. தினந்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குவே, நேசரே நிர்வேகம் வந்து என்னை சேருமே. பூரண அழகுள்ளவரே பூவில் எந்த
போதும் வேறே வேண்டாம் எந்த நல்ல இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். பூரண அழகுள்ளவரே பூவில் எங்கள் நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நல்ல இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை. அப்படியே நாம் எழுந்திருந்து எல்லாரும் இருக்கிற இடத்தை விட்டு எழுந்திருந்து, பூரண அழகுள்ளவரே பூவில் எந்த வாழ்க்கையதில் உற்சாகமாய் கொஞ்சம் ஸ்பீடா நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் எழுந்திருந்து நல்ல சந்தோஷமா படிக்க போகிறோம். மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். பூரண அழகுள்ளவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அல்லேலூயா. நீங்க இயேசுவை போட்டோவில் பார்த்துருப்பீங்க. சில போட்டோவில் தாடி வச்சிருப்பாரு, சில போட்டோவில் ஒரு மாதிரி இருப்பாங்க, சில போட்டோவில் ஆட்டுக்குட்டி தூக்கி வச்சுட்டு இருப்பாரு, சில போட்டோவில் பயங்கரமாக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு உடம்பெல்லாம் காயமாகி இரத்த கலனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் இயேசு குறித்தான பாடுகளை குறித்து வர்ணிக்கிறதான ஒரு காரியம். ஆனால் நம்முடைய வேதத்தில் இயேசு ரொம்ப அழகாக இருப்பார்னு சொல்லலை. ஆனால் இன்னைக்கு ஒரு சாட்சி இருக்கிறது. நம்முடைய இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நாம் தியானிப்போம். என் இயேசு அழகானவர். அல்லேலூயா. இயேசு அழகா இருந்தபடினால் தாங்க உலகத்தை மனுஷனை படிக்கும் போது அழகா படைச்சாரு. பாவத்தினால்தான் அவன் வேற மாதிரி போயிட்டான். இன்னைக்கு நாம் துதிக்க போகிற இயேசு அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். உற்சாகமா எங்களோடு சேர்ந்து அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. அழகானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. சேனைகளின் கர்த்தர், மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். சேனைகளின் கர்த்தர், மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர். என்னுடையவர், என் ஆத்மநேசரே. என்னுடையவர், என் ஆத்மநேசரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. கண்மலையும் கோட்டையும் என் துணையுமானவர், ஆற்றின் தேற்றி காத்திடும் தாயுமானவர். சந்தோஷமா. கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், தேற்றி காத்திடும் தாயுமானவர். என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா, என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா. என்னுடையவர்,
உடையவர் என் நேசகர்த்தரே. அழகானவர் அருமையானவர் கொஞ்சம் சத்தத்தை இனிமையானவர். உயர்த்தி பிடிக்கலாமா? அழகானவர் அருமையானவர் இனிமையானவர். மகிமையானவர் மீட்பரானவர். மகிமையானவர் மீட்பரானவர். அவரே இயேசு இயேசு இயேசு. அவரே இயேசு இயேசு. முன்னாடி இருக்கவங்களா கைகளை தட்டி பிடிக்க பார்க்கலாம். அழகானவர் அருமையானவர் இனிமையானவர். அழகானவர் அருமையானவர் இனிமையானவர். மகிமையானவர் மீட்பரானவர். மகிமையானவர் மீட்பரானவர். அவரே இயேசு இயேசு இயேசு. அவரே இயேசு இயேசு மீண்டும் ஒருக்கா. இயேசு. அழகானவர் அருமையானவர் இனிமையானவர். அழகானவர் அருமையானவர் இனிமையானவர். மகிமையானவர் மீட்பரானவர். மகிமையானவர் மீட்பரானவர். அவரே இயேசு இயேசு இயேசு. அவரே இயேசு இயேசு இயேசு. அல்லேலூயா. அந்த அழகானவர் அருமையானவர் இனிமையானவரை குறித்து நாம் படித்தோம். அவர் நமக்கு தாயுமானவர். அல்லேலூயா. தாயுமானவர். ஒருவேளை இந்த உலகத்தில் பெற்ற தாய் தோப்பன் கூட நம்ம கைவிட்டுறலாம் சிஸ்டர். பிள்ளைகள் பெற்றோரை கைவிட்டுறலாம். ஆனால் எந்த சூழ்நிலை வந்தாலும், உலகமே உங்களை கைவிட்டாலும், சொல்லுங்களேன், உலகமே என்னை கைவிட்டாலும், சத்தத்தையே காணுமே, இயேசு என்னை கைவிட மாட்டார். என் சொந்தக்காரங்களாம் என்னை கைவிட்டாலும் இயேசு என்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த வார்த்தையை நீங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லியிருப்பீங்கன்னா, ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை. நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கும் வரை நான் உன்னை கைவிடாதிருப்பேன். ஆண்டவர் இன்னைக்கு என்னென்ன காரியங்களை சொன்னார், நல்ல உற்சாகமாய் பெற்ற தாயும் என் தந்தையும் ஆனவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையும் மாணவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த உயிரே, இயேசுவே எந்த ஆனந்தமானந்தமே ஆனந்தமானந்தமே சந்தோஷமாய் அல்லும் பகலிலும் பாடிடுவே. குடும்பங்களிலும் உட்கார்ந்து ஆனந்தமானந்தமே ஆனந்தமாய் ஆண்டவரை துதிக்க பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த உயிரே, இயேசுவே எந்த உயிரே. பெற்ற தாயும் பெற்ற தாயும் என் தந்தையும் மாணவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையும் மாணவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே.
அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே நம்முடைய ஆறுதல். நாம் இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா சொல்லுவோமா? 3 முறை சத்தமாக அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தயவுசெய்து உட்காருவோம். தம்பி அனுமதி, இது தேவனுடைய ஆலயம், விளையாடுற இடம் இல்லை. இங்கே அமைதியாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும். அதை தான் ஆண்டவர் விரும்புவார். புரியுதா? கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் யாரெல்லாம் தேவனிடத்தில் வாஞ்சையா இருக்கிறார்களோ, ஆசையா இருக்கிறார்களோ, அவருடைய வாஞ்சைகளை கர்த்தர் தீர்த்திடுவார். இந்த நாளில் இந்த செய்தியை கொடுப்பதற்கு முன்பதாக கடந்த வியாழக்கிழமையில நான் வடபழனிக்கு ஒரு இடத்திற்கு நான் ஊழியத்துக்கு போயிருந்தேன். அங்கே கர்த்தருடைய செய்தியை கொடுத்து ஜபிக்கும் பொழுது அங்கே அந்த வீட்டுக்காரமா ஒரு சாட்சி சொன்னாங்க. அவங்க வேறு மதத்தை சார்ந்தவர்கள், இப்பொழுது தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. அவங்க சொன்ன சாட்சியை வச்சு தான் இன்னைக்கு இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். நான் அல்ல, ஆண்டவர் அந்த வார்த்தைகளை கொடுக்கும்படி சொன்னார். அந்த ஐயா பேர் ரவி குமார். அவங்க வடபழனியில் முருகன் கோயிலுக்கு பின்பக்கத்தில் இருக்கிறாங்க. அழகிரி நகர் 3வது தெருவில் இருக்கிறாங்க. அண்ணே இந்த அட்ரஸை அண்ணே நான் உங்களுக்கு எப்படி நான் சாட்சி சொல்கிறது? அவங்க ஒய்ஃப் சொன்னாங்க, நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்களோ அங்கெல்லாம் எங்களை குறித்து சாட்சி சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அப்போ நான் நீங்கள் அனுமதி கேட்குறேன். ஐயா நான் இப்படி உங்கள் அட்ரஸ்லாம் சொல்லலாமான்னு தைரியமாக சொல்லுங்கள், என் ஃபோன் நம்பரை கொடுங்க, சந்தேகப்படுறவங்க எனக்கு ஃபோன் பண்ணியே கேட்கட்டும். கர்த்தர் எங்கள் குடும்பத்துக்கு செய்த அதிசயங்களை நாங்கள் உலகம் முழுதும் சொல்வோம். அல்லேலூயா. அவருடைய வாஞ்சை எப்படிப்பட்டது? முதல்ல ஒரு வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 63, இன்று நாம் வாசித்த வேத பகுதியில் 63ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உன்மேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது, என் மாம்சம் உம்மை வாஞ்சிக்கிறது. இன்னைக்கு இந்த வார்த்தை தான் மாம்சத்தில் பலவீனமாய் இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுப்பதற்கு முன்பதாக கொடுக்கப்படுகிற ஒரு நம்பிக்கையின் வார்த்தை. என் மாம்சம் ஆண்டவரை வாஞ்சிக்கிறது. எதனால் மாம்சம் ஆண்டவரை வாஞ்சிக்கிறது? இன்னைக்கு நிறைய வியாதிகளினால நம்ம பாதிக்கப்பட்டிருக்கிறோம். மாம்சம் என்ன செய்திருக்கிறது? பாதிக்கப்பட்டிருக்கு. ஜெப குறிப்பில் சகோதரி ஜெபம் பண்ணாங்க. தோல் வியாதிகள், அறுப்பு வியாதி, எலும்பு வியாதி, கேன்சர், பல பல பயங்கரமான மாரடைப்பு போன்ற வியாதிகள் எல்லாமே இந்த மாம்சத்தில் தான் என்ன செய்து இருக்கிறது. இந்த மாம்சம் ஆண்டவரை வாஞ்சிக்கிறது. இந்த மாம்சத்தில் அந்த சுகம் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் அதே 63ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலது கரம் என்னை தாங்குகிறது, உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. அப்போ 2 காரியத்தை யோசித்து பாருங்க. முதல்ல என் சரீரம் நல்ல சுகத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு முதல்ல வாஞ்சிக்கிறதுனா தாகமா இருக்கிறது, இல்லாட்டி ஆசையா இருக்கிறது. அப்ப என் சரீரத்துல பூரண சுகம் எனக்கு வேணும். யாரெல்லாம் அதுக்கு ஆசைப்படுறா? கைகளை உயர்த்துங்க. இந்த சரீரத்தை உள்ளுக்கு ஆத்துமான்னு ஒண்ணு என்ன செய்கிறது இருக்கிறது. இந்த ஆத்துமா ஆண்டவர் மேல எப்படி இருக்குதா? தாகமா இருக்கிறதா. என்ன தாகம்? எனக்கு ஆண்டவர் கண்டிப்பா சுகத்தை என்ன செஞ்சிருவாரு? கொடுப்பாரு. இந்த சரீரத்துல நல்ல சுகத்தை கொடுத்துருவாரு. எல்லா காரியமும் என்னென்ன குறைகள் இந்த சரீரத்தில் இருக்கிறதோ, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை சரீரத்தினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் என்னென்ன குறைகள் இருந்தாலும் இந்த வசனத்தின்படி பார்த்தா என் சரீரம் முழுவதும் சுகமாகன்ட்டு நான் வாஞ்சிக்கிறது. அந்த வாஞ்சைப்படி நிறைவேற்றுகிற என்னுடைய ஆத்மா யாரை தேடுகிறது?
கர்த்தரை தேடுகிறது, ஏன்னா அவர் தான் என்னை தாங்குகிற கடவுள். அல்லேலூயா. அப்ப துன்ப நேரத்திலும், துக்க நேரத்திலும், துயர நேரத்திலும், வியாதிகள் நேரத்திலையும் அந்த வியாதிகளை தாங்க முடியாத ஒரு வேதனை வரும் பொழுது அவர் சொல்லுகிறார், நான் உன்னை தாங்குகிற தேவன். அப்ப அந்த ஆத்துமா, அந்த சகோதரி பேரை மட்டும் நான் சொல்ல விரும்பல, அந்த ரவி சகோதரனுடைய மனைவிக்கு 15 வயதிலிருந்து ஆஸ்துமா இருந்தது, வீசிங் ப்ராப்ளம் இருந்துச்சு. 15 வயதிலிருந்தே, 15 வயதிலிருந்து 22 இல்லை 15வது வயசுல இருந்து 22வது வயசு வரைக்கும் 7 வருஷம், இல்லை 15லிருந்து 32 வயசு வரைக்கும் 17 வருடங்கள் ஆஸ்துமாவினால பாதிக்கப்பட்டு மெலிஞ்சு 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 எலும்பும் தோலுமா என்ன செஞ்சிட்டாங்க, ஆயிட்டாங்க. ஆனால் இந்து குடும்பம். அப்போ ஒரு நாள் பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு சகோதரி, அவங்க சிஎஸ்ஐ சபைக்கு போகிறவங்க, அவங்க சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஏன் இப்படி கிடந்து, வாடகை வீட்டில் இருக்காங்க, வாடகை வீட்டில் உள்ளவங்க என்ன செய்கிறாங்க, நீங்கள் வீட்டை என்ன செய்யுங்க, காலி பண்ணுங்க, மரணத்திற்கு ஏதுவாக. அந்த சென்னையிலலாம் அப்படி தான் பண்ணுவாங்க, கொஞ்சம் ஓவர சிக்காயிட்டுனா நைஸாக வீட்டை காலி பண்ணி விட்டுருவாங்க. அப்போது இவங்களுக்கு வேறு வீட்டுக்கும் போக முடியாது. அவர் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. மிகுந்த கஷ்டத்தில் என்ன பண்ணன்னு தெரியாமல் இருக்கிற நேரத்தில் பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு நாள் அவங்கள கூப்பிட்டு, நீங்கள் வந்து வேறு மதத்தை சார்ந்தவங்க, ஆனாலும் இயேசுவை இதுவரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, அங்கே நம்பிட்டீங்க, என்னெல்லாமோ பண்ணிட்டீங்க, மொட்டை போட்டு பார்த்தீங்க, அது போட்டு பார்த்தீங்க, திருச்செந்தூரில் போய் நீங்கள் காவடிலாம் இழுத்து பார்த்துட்டீங்க, ஒன்றுமே உங்களுக்கு நடக்கலை. ஒரு விசை இயேசுவை கூப்பிட்டு பாருங்கள், ஒரு தடவை இயேசுவை கூப்பிட்டு பாருங்கள், ஆண்டவர் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறார், ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்க போகிறார்னு சொன்னாங்க. அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, நான் ஆர்சி கோயிலுக்கு போயிருக்கேன், மாதா கோயிலுக்கு போயிருக்கேன், கயிறு கட்டியிருக்கேன், அது கட்டியிருக்கேன், இது கட்டியிருக்கேன், நான் போகாத சர்ச்சு கிடையாது, நான் போகாத ஆலயமும் கிடையாது. அந்த தென்னிந்திய திருச்சி பேசுகிற சகோதரி சொல்லியிருக்காங்க, எல்லா சர்ச்சுக்கும் போனது உண்மைதான், சந்தோஷம். இயேசுவை கேட்டீங்களா, தேவனிடத்தில் கேட்டீங்களா? சுகம் கொடுக்கிறவர் யாரு? இயேசு. அதுக்கு பிறகு நான் என்ன செய்யணும்னு அவங்க கேட்டதுக்கு அவங்க ஒரு நாள் சர்ச்சு கூட்டு போயிருக்காங்க, ஜெபம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு அந்த அம்மாவை பாருங்களேன், டிவியில் வர்ற சில கிறிஸ்டின் ப்ரோக்ராமை இவங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட பொழுதுபோக்கு என்னென்னா, காலமேந்து சாயந்தரம் வரைக்கும் இருந்த இடத்துல உட்காந்து ட்ராமாவெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறத வேறு வழியே இல்லை. அன்றைக்கி தற்சமயமாக ஒரு டிவி சேனலில் அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது ஆண்டவருடைய காரியங்களை குறித்து அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது, இயேசு சுகத்தை கொடுக்க வல்லவர்ங்கிற வார்த்தையில் அந்த ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணியிருக்காங்க. அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு தொடர்ந்து அந்த ரெகுலராக அந்த சேனலை பார்த்துட்டே இருந்து ஒரு நாள் இரவு ரொம்ப வேதனை தாங்க முடியாமல் மரண தருவாயில் வந்து ஆஸ்பத்திரி போயிட்டு முடியாதுன்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அப்போ அந்த அம்மா சொன்னது இப்போ நான் சொல்கிறேன், லிசன். அவங்க சொல்கிறாங்க, நான் வானத்தில் அந்தரத்தில் என்ன செஞ்சிட்ருக்கேன், நின்றுக்கிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டுக்கு வெளியே எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, என் கணவர் உட்காந்து அழுதுட்டுருக்காரு, என் மனைவி என்ன செஞ்சிட்டா, செத்து போயிட்டா, இறந்துட்டான்னு சொல்லி அழுதுட்டு இருக்காரு. பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் வந்துட்டாங்க, ஒருத்தர் மாலை வாங்க ஓடுறாங்க. நான் என்ன செய்கிறேன், மேலிருந்து பார்த்துட்டு இருக்கேன். அந்த நேரத்தில் என் ஆத்துமா, சரீரம் எங்கே இருக்குது, பிணமா பூமியில் இருக்குது. அந்த நேரத்தில் அந்த ஆத்துமா, ஆண்டவரே நான் எனக்கு சுகம் வேணும்னு தானே உங்ககிட்ட கேட்டுட்டு இருந்தேன், எனக்கு நீங்கள் சுகத்தை கொடுக்கணும்னு சொல்லி அந்த ஆத்துமா ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணிச்சான். அந்த நேரத்தில் அந்த அம்மா சொன்னதான் என்னால் நம்ப முடியல. ஆனால் அவங்க முகம் அவ்வளோ பிரைட்டாக இருக்குது. அவங்க சொல்லும் பொழுது ரோஸ் கலரில் இப்போ நான் பாட்டு பிடிச்சோம், அழகானவர் அருமையானவர் இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை. ரோஸ் கலரில் ஒரு உருவம், பெரிய உருவம் அவங்க முன்னாடி வந்து நின்றுதான். ஆனால் முகத்தை பார்க்க முடியல, ஆனால் அழகான முகமாக இருக்கிற மாதிரி இருந்தது. ட்ரெஸ் அப்படி ரோஸ் கலரில் இருந்தது. சுற்றி வேற பனிக்கட்டிகளின் கூட்டம் போல என்ன செய்தது இருந்தது. வந்து அந்த அம்மாவுடைய நுரையீரலில் கையை வச்சு, நீ சுகமடைவாயாக, அவ்வளோதான் சொன்னாங்களாம். உடனே மறைஞ்சிடுச்சு. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஏதோ துப்பறியும் தமிழ்வாணன் துப்பறிய கதற சொல்கிற மாதிரி ஆன்னு கேட்டுட்டு இருக்கிறீங்க. அந்த வார்த்தை கிடைத்த உடனே இந்த ஆத்மா எங்கே போயிடுச்சு, தொட்டு சுகத்தை கொடுத்த உடனே அந்த உயிர் அந்த இதுக்குள்ளே போயிடுச்சு. உடனே அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு இவங்க அங்கங்கே பார்த்துட்டு நான் உயிரோட தான் இருக்கேன்னு சொன்னால் எல்லாருக்கும் பயம் பிடிச்சிருச்சு. அந்த தெருவில் உள்ளவங்களுக்கெல்லாம் அவங்க சொல்லுறாங்க, எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு ஓடி போய் வீட்டு முடுக்க என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, தண்ணி தெளிச்சுட்டு இருக்காங்க, ஏதோ பேய் பிசாசு வந்துட்டு போலன்ட்டு சொல்கிறாங்க. அன்று முதல் இன்று வரை ஆஸ்துமாவே எனக்கு கிடையாது, சகல நோய்களையும் ஆண்டவர் அகற்றினார்.
அதுக்கு பிறகுதான் அவங்க ஆண்டவரை ரொம்ப தேட ஆரம்பிச்சாங்க. அந்த வீட்டுக்காரங்க என்ன பண்ணாங்கன்னா, நீங்க வீட்டை காலி பண்ணிருங்க, நீங்க இருக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு நிறைய பேர் பார்க்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகுதான் அவங்களுக்கு அதுக்கு இடையில அந்த மேரேஜ் முடிஞ்ச பிறகும் அவங்களுக்கு அந்த சுகமாகாத அந்த இதுல அவங்க கணவர் சொன்னாங்களாம், இதுவரைக்கும் நம்ம எதுவுமே ஆண்டவர்கிட்ட கேட்கல, இன்னைக்கு நமக்கு ஒரு குழந்தை வேணும்னு என்ன செய்யணும் கேட்கணும். ஆனா டாக்டர்ஸ் ரிப்போர்ட் என்ன சொல்லுது, செக் பண்ண போனா நோ சான்ஸ், குழந்தையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. 35 வயது அப்போ அந்த அம்மாவுக்கு போராடிட்டு இருந்திருக்கிறாங்க. கடைசியில் ஒரு நாள் இதே மாதிரி முழங்கால் போட்டு, ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் நீங்கள் என்ன செய்யணும் தரணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது எப்படி ஜெபம் பண்ணாங்கன்னா, அந்த ரிப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டாக்டர்ஸ் ரிப்போர்ட் இருக்குல்ல, அந்த ரிப்போர்ட்டை வச்சு ஆண்டவரே இதில் உள்ள எல்லாம் வீணாக போகணும், எனக்கு ஒரு குழந்தை நீங்கள் என்ன செய்யணும் கொடுக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்களாம். அப்போ ஒரு சவுண்டு கேட்டுச்சான், உன் கையில் இருக்கிற ரிப்போர்ட்டை என்ன செஞ்சிரு, கிழிச்சு குப்பையில் போட்டுரு அப்படின்ட்டு. உடனே அந்த அம்மா எல்லாத்தையும் எடுத்து கிழிச்சு, அந்த ஃபர்ஸ்ட் ஒபே எல்லாத்தையும் கிழிச்சு என்ன செஞ்சுட்டாங்க, குப்பையில் போட்டுட்டாங்க. அந்த மாதமே கன்சீவ் ஆகிட்டாங்க. அல்லேலூயா. அதற்கு பிறகு அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது, சோஃபியாங்கிற பேரில் பெண் குழந்தை பிறந்தது. அந்த பெண் குழந்தை நிறைய மாசமா இருக்கும்போது ஹவுஸ் ஓனர் வீட்டை காலி பண்ணலைன்னா போலீஸை விட்டு என்ன செஞ்சிருவேன், காலி பண்ணிடுவேன்னு சொன்னாங்களாம். அப்போ அப்படியே ரொம்ப அழுதுருக்காங்க, ஆண்டவரே குடியிருப்பிள்ளைகளை வீடு இல்லாதவர்களுக்கு அவர் வீடு வாசல்களை உண்டாக்கி கொடுக்குறார். அந்த வார்த்தை ஒரு நாள் டிவியில் அவங்க மெசேஜ், ஒரு பாஸ்டர் மெசேஜ் கொடுக்கும்போது கேட்டிருக்காங்க. அதை வச்சு பிடிச்சிக்கிட்டாங்க, ஆண்டவரே வீடு வாசல் இல்லாதவங்களுக்கு வீடு வாசல் கொடுப்பீங்கன்னு சொன்னீங்களே. அப்போ அவர் வேலை பார்த்த அந்த பிரைவேட் கம்பெனியில் 13 வருஷமா அவருக்கு வராமல் இருந்த சம்பள பாக்கி, அதாவது இன்க்ரிமெண்ட் போட்டு இப்படி வராமல் பெண்டிங்கில் இருந்த 19 லட்சம் ரூபா மொத்தமாக அவர் கைக்கு கிடைக்க ஆண்டவர் உதவி செய்தார். அதை வச்சு அந்த இடத்துல 640 ஸ்கொயர் ஃபீட்டில் வடபழனியில் அந்த இடத்துல ஒரு இடத்த வாங்கி வீடு கட்டுவதற்கு, அதுக்கு பிறகு அவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் உதவி செஞ்சு ஒரு அழகான வீடு, அற்புதமான வீடை கட்டி முடிக்கவும் அந்த மகளுக்கு குழந்தை பிறப்பதற்கும் சரியா இருந்தது. அப்போ பாருங்களேன், அதுக்கு பிறகு குடும்பமே இப்போ என்ன செய்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டு அந்த சகோதரன் என் கூட 2வது வாரம் ஊழியத்துக்கு வருவார். அப்போ ஒரு ஆண்டவர் செய்த காரியங்களை பாருங்க, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினால் நான் அவனை விடுவிப்பேன். ஸோ நம்முடைய வாஞ்சைகள் எப்படி இருக்கணும், இது நடக்குமா, இது இப்படிப்பட்ட காரியம் இந்த உலகத்தில் நடந்திருக்குதான்னா, நீங்கள் போகும்போது என் செல்ஃபோனில் அவருடைய ஃபோட்டோ, அவருடைய நம்பர் எல்லாமே இருக்குது, வாங்கிட்டு போய் நீங்களே ஃபோன் பண்ணி நான் சொன்னேன்னு சொல்லாமல் நீங்கள் கேளுங்க, அந்த அம்மா சாட்சி சொல்லுவாங்க, படிக்காதவங்க தான். அல்லேலூயா. அப்போ வேதத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தையும் 14ஆம் வசனத்தையும் வாசித்து பாருங்க. இது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான். 14 வருஷமா கிட்ட வந்து பாடையை தொட்டார், அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர் அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிளில் உள்ள சம்பவத்தை பாருங்களேன். நாயினுங்கிற ஊர்ல ஒரு விதவை தாயார் இருக்கிறாங்க, ஒரே மகன், அவன் சம்பாத்தியம் பண்ணி தான் குடும்பத்தை என்ன செய்யணும், காப்பாற்றணும், வாலிபன். அவன் ஒரு நாளிலே மரித்து போனான். அந்த தாய்க்கு என்ன செய்யறதுன்னே தெரில. இருந்த ஒரு நம்பிக்கையும் நம்ம விட்டு என்ன செய்தது, போய்விட்டு அடக்கம் பண்றதுக்கு கொண்டு வராங்க, பாடையில் வச்சு கொண்டு வராங்க. பாடை கட்டுற பழக்கம் அப்பவுமே இருந்திருக்கு, கொண்டு வராங்க. அப்போ அந்த இயேசு அந்த வழியா வர்றவர் அந்த தாயெல்லாம் அழுது கொண்டிருக்கிறத பார்த்து அங்க கேட்கிறாரு, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது சொல்றாங்க. அப்போ பைபிள் சொல்லுது, இயேசு மனதுருகினார். மனதுருகி அவர் செஞ்ச அந்த ஒரு காரியம்தான். அவங்க அம்மாட்ட போய் நீ சமாதானமா இல்லைன்னு சொல்லலை, அழாதன்னு சொல்லலை. எந்த இடத்துல கை வச்சா அந்த குடும்பத்துக்கு சந்தோஷம் வருமோ அந்த இடத்துல ஆண்டவர் கை வச்சாரு. அல்லேலூயா. இந்த மகன் உயிரோடு வந்தால் இந்த தாயின் கண்ணீர் என்ன செய்யப்படும், துடைக்கப்படும்.
இந்த மகளுக்கு ஒரு நன்மை நடந்தால் பெற்றோரின் கண்ணீர் என்ன செய்யப்படும்? துடைக்கப்படும். இந்த பெற்றோருக்கு ஒரு நன்மை நடந்தால் பிள்ளைகளின் வாழ்க்கை எப்படி இருக்கும்? சந்தோஷமாயிருக்கும். இந்த குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்பட்டால் குடும்பமே சந்தோஷப்படும். அப்போ செத்துப்போன பாடையை சுமந்துட்டு வந்த பையங்களை பார்த்து ஸ்டாப்னு சொல்லி என்ன செய்யறாரு? நிறுத்துறாரு. ஸ்டாப். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்றாரு. பாடையில சுமந்துட்டு போற மாதிரி உங்க பாடி, உங்க குடும்பம், உங்க குடும்பத்தில் உள்ள காரியங்கள் எல்லாம் டெத்து கேஸ்ல இனி அவ்வளவுதான் சொல்லி சுமந்துட்டு அலைறீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு ஸ்டாப். அல்லேலூயா, ஸ்டாப் அப்படின்னு சொல்றாரு. அது அப்படியே என்ன செய்தது? பாடையை சுமந்தவர்கள் அப்படியே நின்றார்கள். சத்ருவானவன், பிசாசானவன் உங்களுக்கு நிறைய தொல்லைகளை கொடுத்து மரணத்தின் பாதைக்கு கொண்டு சென்று இதோடு இந்த குடும்பத்தை என்ன செஞ்சிட வேண்டியதான்? புதைச்சிட வேண்டிதான், அழிச்சிட வேண்டிதான் அப்படின்னு சொல்லி ஒரு 4 பேர் துணையோட தூக்கிட்டு வாரான்னு வச்சிடுங்களேன். அப்போ ஆண்டவரை நோக்கி உங்க ஆத்துமா வாஞ்சிக்கும் பொழுது, ஆண்டவரை நோக்கி நீங்க கூப்பிடும் பொழுது ஆண்டவர் சொல்ற முதல் வார்த்தை என்ன? சத்தமா தான் சொல்லுங்களேன், ஸ்டாப். ஏன்னா அவர் மனதுருகிற தேவன் சொல்றார், நிறுத்து அப்படின்னு சொல்றாரு. ஸ்டாப்னு சொன்ன உடனே சுமந்தவர்கள் என்ன செய்தார்களா? நின்றார்கள். சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்ப இன்னைக்கு அப்படியே ஒரு இதுக்குள்ள வாங்க. இப்ப நம்மளை என்ன செஞ்சுட்டு போறாங்க? பாடையில சுமந்துட்டு போறான். அதை சொல்லுங்க, சுமந்துட்டு போறானா? பாடையில சுமந்துட்டு போறான். பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பாடையில சுமந்துட்டு போறான். எந்த நிமிஷத்துல நம்மள மண்ணுக்குள்ள போட்டு என்ன செஞ்சிருவான்? சாத்தான் என்ன செஞ்சிடும்? புதைச்சு போடுவோம். அதோட நம்ம லைஃப் முடிஞ்சு அப்படின்னு சொல்லி நம்மளை தூக்கி சுமந்துட்டு போறான். ஆனா நம்முடைய ஆத்மா என்ன செய்யணுமா? தேவனே, நீர் என்னை தாங்குகிற தேவன், நீர் என்னை காப்பாற்றும் மீது நான் வாஞ்சையா இருக்கிறேன். பாடல்ல படிச்சோம் நம்ம, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியெல்லாம் அவனை நான் என்ன செய்வேன்? விடுவிப்பேன். அப்போ அந்த ஆண்டவர் அந்த நேரத்திலையும் தேடுற வாஞ்சை நமக்கு இருக்கும். அப்போ செத்து போன பாடையில் தூக்கிட்டு போன வாலிபனுக்கு வாலிபன் செத்து போன பிணம் பேசுமா? இல்லை, அவன் ஆத்துமா பேசியது. ஆண்டவரே, என் தாய் என்ன செஞ்சிட்டு இருக்கா? அழுதுட்டு இருக்கா. என் தாய்க்கு நான் ஒரே மகன், நான் இல்லைன்னா என் தாயினுடைய பிரச்சனை மோசமா பெய்யும். மனமிறங்கும் சொன்னா ஆண்டவர் மனது உருகினார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, ஆண்டவரே மனதிறங்கும். ஆண்டவரே, என் நிமித்தம் யாரும் கஷ்டப்படக்கூடாது. என் தாய் கஷ்டப்படக்கூடாது, என் தகப்பன் கஷ்டப்படக்கூடாது, என் பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது. பிள்ளைகள் நினைங்க, எங்க அப்பா அம்மா கஷ்டப்படக்கூடாது, என் நிமித்தம் மனவேதனை படக்கூடாது. கணவன்மார் நினைங்க, என் நிமித்தம் என் மனைவி என்ன செய்யக்கூடாது? கஷ்டப்படக்கூடாது. மனைவிமார் நினைக்கணும், என் நிமித்தம் என் புருஷன் என்ன செய்யக்கூடாது? மனவேதனை படக்கூடாது. பல விதமான பாவங்களினால் பிரச்சனைகள்லாம் எப்படி இருக்கிறேன்? டெட் பாடி மாதிரி செயலற்றவனாய் ஆகி போனேன், செயலற்றவளாய் ஆகி போனேன். என் குடும்பத்தினுடைய காரியங்கள் எல்லாம் செயலற்றதாய் ஆகிவிட்டது. என் தொழில் செயலற்றதாய் ஆகிவிட்டது. என் வேலை செயலற்றதாய் ஆகிவிட்டது. என் பிள்ளைகளின் காரியம் செயலற்றதாய் இருக்கிறது. அவ்வளவுதான், எங்களுடைய காரியம் எல்லாம் முடிய போகிறது அந்தோ என்று சொல்லி கதறி நீங்கள் ஆத்மாவை ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்து, ஆத்மாவே கர்த்தரை என்ன செய், சோத்தரின்னு சொல்லி நீங்க ஆண்டவரை சோத்தரிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்திருவார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குவார். அப்ப நோயின் நிமித்தம் இன்னைக்கு ரொம்ப மன வருத்தத்தில் நீங்க இருக்கீங்கன்னா, பார்க்கறதுக்கு வெள்ளைன்னு சொல்லையுமா தான் இருப்பீங்க. ஆனா வியாதி நிமித்தம் உள்ளுக்குள்ள இருக்கிற அழுத்தத்தை வெளியே நம்ம என்ன சொல்ல முடியாது, செய்ய முடியாது. சார், எப்பவுமே ஒரு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவர் படித்த படிப்புக்கு ஏற்ற இதைத்தான் செய்வார். ஆனா இயேசுவிட்ட போனீங்கன்னா இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்ட முறையில் அதிசயத்தை செய்வார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. உங்க ஆத்துமா ஆண்டவரை நோக்கி கதறட்டும். எப்படி அந்த அப்பேற்பட்ட ஆஸ்துமா நோயிலிருந்து கர்த்தர் அந்த அம்மாவுக்கு விடுதலை கொடுத்து நீங்க வச்சிருக்கிறாரோ, அதே மாதிரி உங்க சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதிகளையும், எந்த வியாதியா இருந்தாலும். அதனால தான் ஒரு சவாலா நான் சொன்னேன், நம்ம அந்த அம்மாவுக்கு ஜெபம் பண்ணோம். நீங்க டாக்டர்கிட்ட போனீங்கன்னா ஆபரேஷனே உங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்ல போறாங்க. சரியா? நம்புறீங்களா? இயேசுவை நம்புறீங்களாமா? பர்வதம்மா, கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். 2வதாக நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். அவருடைய
நாமத்தின் மீது வாஞ்சியா இருக்கிறவர்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்கள். அவருடைய நாமத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறவர்கள். சீக்கிரம். நியாயத்தின் வழியிலே உமக்கு காத்திரி உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்தும வாஞ்சியா இருக்கிறது. அல்லேலூயா. உம்முடைய நாமமும் உம்மை நினைக்கிற நினைவுகளும் சரீர வாஞ்சியை சொல்லல, என் ஆத்துமா அதை என்ன செய்கிறது? வாஞ்சிக்கிறது. என் ஆத்துமா வாஞ்சியா இருக்கிறது. பிரியமானவர்களே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தையும் 14ஆம் வசனத்தையும் வாசியுங்கள். தூதன் அவனை நோக்கி சகரியாவே பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள் யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியும் உண்டாகும். போதும். இந்த எலிசபெத் சகரியாவை குறித்து கிறிஸ்டியன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஆண்டவரை பற்றி தெரியாத கொஞ்சம் தெரிஞ்சிருக்க உங்களுக்கு சொல்கிறேன். அந்த அம்மாவுக்கு தேவதூதன் சொல்லும்போது வயசு எத்தனை? 70 வயசு. 70 வயசில் குழந்தை பிறக்கிறதுலாம் சாதாரணமான காரியமே கிடையாது. ஆனால் அவங்கள ஆத்துமா அனுதினமும் அந்த சபைக்கு போகும்போதெல்லாம், அந்த ஆலயத்தில் இருக்கும்போதெல்லாம் எதை கேட்டுக்கிட்டு இருந்துச்சு? ஆண்டவரே, எனக்கு ஒரு புத்திர பாக்கியம் வேணும். வயசு தாண்டிக்கிட்டே போகுது, வயசு ஏறிக்கிட்டே போகுது. அப்போ நீங்கள் ஒரு காரியத்தை சொல்கிறேன், நமக்கு வயசாகிட்டே போகுது, நமக்கு இன்னும் கல்யாணம் நடக்கலை, பிள்ளைகளுக்குன்னு மற்ற பாக்கியம் கிடைக்கல, வயசு தான் ஏறிக்கிட்டே போகுதுன்னு நினச்சிங்கன்னா, கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து ஆண்டவரை நோக்கி உங்களை ஆத்துமா என்ன செய்யணுமா? கதறணுமா? உங்களை ஆத்துமா கதறணும். அந்த அம்மாட்ட டாக்டர் சொன்னாங்க, அவ்வளோதான், நீ உயிரோடு இருக்கிறதே பெரிய காரியம். குழந்தை என்ன செய்யாது? பிறக்காது. டாக்டர் சொல்லிட்டாரு, குழந்தை பிறக்காது. ஆண்டவர் என்ன சொன்னார்? அதை கிழிச்சு போடு, அந்த ரிப்போர்ட்டை கிழிச்சு தூரத்துக்கு போடு. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் தான் ஆண்டவர் சொல்றாரு, எந்த காரியத்தில் டாக்டர் உங்களுக்கு ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் கொடுத்துருக்கிறாரோ, எந்த வியாதி நிமிஷம் நீங்கள் பயந்துக்கிட்டு இருக்கிறீங்களோ, எந்த குறைவுகளை நினச்சி இது இப்படித்தான் சொல்லி கொடுத்துருக்காங்களோ, நாளை காலமே இல்லை, இன்னைக்கு ராத்திரி அது எங்கே போயிடணும்? இவர் பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்காரு, இவர் பேச்சை கேட்டு ரிப்போர்ட்டை கிழிச்சு போட்டால் நாளை காலமே டாக்டர்கிட்ட போய் ஸ்கேன் எங்கன்னு கேட்டால் திருப்பியில் எடுக்க வேண்டியிருக்கு. மனுஷனுக்கு அறிவு இருக்கா? மண்டையில் ஏதாவது புத்தி இருக்கா? அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே நினைக்கிறீங்க. ஆனால் எல்லா புத்திக்கும் மேலான ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை நம்புங்க. இன்னைக்கு ராத்திரி ரிப்போர்ட் செல்லாப்படி ஆக போகிறது. உங்கள் ஒவ்வொருவரையும் குறித்து, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்க குறைகளை குறித்து, உங்கள் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுடைய குறைகளை குறித்து டாக்டர் என்னென்ன ரிப்போர்ட் கொடுத்திருந்தாலும், இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் நான் வாஞ்சியா இருக்கிறேன். அந்த வாஞ்சி உள்ள இயேசுவின் நாமத்தினால சொல்றேன், எல்லாமே தலைகளாய் மாறப்போகிறது. அல்லேலூயா. சத்தமாக தான் சொல்லுங்களேன். நீங்கள் சத்தமாக சொன்னால் எனக்கு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். உற்சாகப்படுத்தினா டைம் இழுத்துருவார் அப்படின்னு ஒரு பயமும் உங்களுக்கு இருக்கும். அப்படிலாம் பயப்படாதீங்க, கரெக்ட் டைமுக்கு முடிச்சிருவேன். அப்போ நம்முடைய ஆத்துமா தேவனை வாஞ்சிக்கும் பொழுது கிடைக்காதது உங்களுக்கு கிடைக்க போகிறது, நடக்காதது உங்களுக்கு நடக்க போகிறது, தடைகள் எல்லாம் உடைய போகிறது, உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருக போகிறது. அல்லேலூயா. அப்போ உங்களுடைய சரீரம் யாரை வாஞ்சிக்கணும்? உங்கள் ஆத்துமா யாரை வாஞ்சிக்கணும்? அடுத்தாப்புல நம்ம எதை வாஞ்சிக்கணும்? இயேசுவின் நாமத்தை. என் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், ஆண்டவர் என் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் எதை கேட்டுக்கொள்வீர்களோ அது உங்களுக்கு பெற்றுக்கொள்வீர்கள் சொல்லிட்டாரு. அப்ப இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால நீங்க என்ன செய்யுங்க? அந்த நாமத்தின் மேல் வாஞ்சி வைங்க. இயேசுவின் நாமத்தினால எனக்கு தாங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நிச்சயமாகவே பெற்றுக்கொள்வீர்கள். கடைசியாக 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 2 கொரிந்தியர். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தரித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சையுள்ளவர்களாய் இருக்கிறோம். 3வது எதன் மேல் வாஞ்சையா இருக்கணுமா? பரம வாசஸ்தலம், பரலோக ராஜ்யத்தை குறித்து வாஞ்சியா இருக்குமா? அப்போ இந்த உலகம் என்ன செய்யும்? அழியும், கூடாரம் சொல்லப்பட்டிருக்கு. வானமும் பூமியும் ஒளிந்து போகும்,
அது ஒரு நாள் என்ன செஞ்சுமா அக்னினால ஆண்டவர் அழிச்சிருவேன்னு சொல்லிட்டாரு. இந்த அழிந்து போகிற கூடாரம் ரெண்டு சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று நம்ம வாழ்கிற உலகம், ரெண்டாவது நம்முடைய சரீரம். இந்த சரீரம் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறது கிடையவே கிடையாது. ஏன்னா அடக்க ஆராதனை என்ன சொல்கிறாங்க? மண்ணுக்கு மண்ணாகவும் சாம்பலுக்கு சாம்பலாகவும் தூசிக்கு தூசியாகவும் போக கிடவுது. இந்துக்கள் என்ன பண்ணிடுறாங்க? எரித்து சாம்பல் என்ன செஞ்சிடறாங்க? காற்றுல பறக்க விட்றாங்க. அப்போ இந்த சரீரத்தில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எவ்வளோ பெரிய பலவானாக இருந்தாலும் ஜிம்முக்கு போனாலும் சரி, ஜம்முக்கு போனாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, உன் சரீரம் ஒன்றுக்கும் உதவாத ஒரு கூடாரம். எல்லா நாளும் 18 வயசு பையன் மாதிரி நீங்கள் வாலிபனாக இருந்துருவீங்களா? முடியாது. எல்லா நாளும் நான் குடு நான் ஒரு வாலிபனாக இருந்தேன்னு குடுன்னு ஓட முடியுமா? சின்ன புல் தட்டி கீழே விழுந்து செத்து போயிடான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நம்முடைய சரீர பலன் என்ன செஞ்சிட்ருக்கு? குறைஞ்சிட்டே இருக்குது. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி, பல வருஷங்களுக்கு முன்னாடி என் மனைவி ஒல்லியாக இருப்பாங்க. அப்போ என்ன செய்வாங்கன்னா, மரீனவா ஸ்கூல்லேருந்து பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு அந்த ஒரு மேடு மேலே ஓடி ஏறி இந்த இந்திரா நகருங்கிறதுக்கு ஆற்ற கடந்து சுடுகாட்டு வழியாக வரணும். நான் செல்லாலும் இங்கேருந்து எட்டி பார்த்தா சும்மா மின்னல் வேகத்தில் பறந்து வருவாங்க பிள்ளைகளை கூட்டிகிட்டு குடுன்ட்டு. அந்த உடம்பு இப்போ இருந்துச்சுன்னா மூட்டு வலி என்ன செஞ்சுருக்காது? வந்திருக்காது. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால உடம்பு பெருகிச்சு, மூட்டு வலி வந்துடுச்சு. பிரியமானவர்களே, நம்முடைய சரீரமும் ஆத்மாவும் எதை இப்போ வாஞ்சிக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறாரு? பரலோக ராஜ்யத்தை நீங்கள் வாஞ்சித்தீங்கன்னா அந்த பரலோக ராஜ்யம், அதை குறித்து யோவான் 14 அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. யோவான் 14:2. சீக்கிரமா. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து. ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்காக போய் அங்க ஒரு வீட்டை என்ன செய்ய போறேன்? ஆயத்தம் பண்ண போகிறேன். சிஸ்டர், நமக்கு அந்த அம்மா சொன்ன சாட்சியில் சொல்றேன், வீடு இல்லாம வீட்டுக்காரன் வீட்டை காலி பண்ண சொன்ன உடனே அந்த அம்மா ஜெபம் பண்ணாங்களா, ஆண்டவரே குடியிருக்க எனக்கு வீடு வேணும்னு கேட்டாங்க. பத்தி அவங்க கொடுத்த வசனம் என்ன தெரியுமா? 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில், தாவீதே, நான் உனக்கு ஒரு வீட்டை என்ன செய்வேன்? சுத்தமா தப்பு. ஒரு வீட்டை உண்டு பண்ணுவேன், கட்டுவேன்னு சொல்லலை. ஒரு வீட்டை நான் என்ன செய்வேன்? உண்டு பண்ணுவேன்னு சொல்றாரு. அந்த வார்த்தை அப்படியே அந்த அம்மா பிடிச்சுக்கிட்டாங்க. எனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவேன்னு சொன்னீங்களே, இந்த வீட்டிலேருந்து நான் இன்னொரு வாடகை வீட்டுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். உங்களுக்கு தான் சொல்கிறேன், இந்த வீடு எனக்கு டிஸ்டர்பாக இருக்குது. இந்த வீட்டிலேருந்து நான் இன்னொரு வேறு வீட்டுக்கு போக மாட்டேன், இன்னொரு வாடகை வீட்டுக்கு நான் போக மாட்டேன். போனால் எனக்கு ஆண்டவர் கொடுக்குற சொந்த வீட்டுக்கு தான் போவேன். அல்லேலூயா. சொந்த வீட்டுக்கு தான் நான் போவேன்னு உறுதியாக நின்று பாருங்க. உங்கள் ஆத்துமாதை என்ன செய்யணும்? வாஞ்சிக்கணும். உங்கள் சரீரமாதை என்ன செய்யணும்? வாஞ்சிக்கணும். ஆண்டோட நாமத்தினால கேளுங்க, அழகான வீட்டை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். இதை விட அழகான வீடை சொல்றாரு, அவரே கட்டுகிற வீடு. கர்த்தர் வீட்டை கட்டாராகில். எங்க பண்றோம்? அஸ்திபாரம் போடுறனைக்கு கர்த்தர் வீட்டை கட்டாராகில், பிரதிஷ்டை பண்றனைக்கு கர்த்தர் வீட்டை கட்டாராகில். அடுத்த மாசமே மழை வரும், தண்ணிக்குள்ள அது என்ன செய்யும்? முட்டளவு தண்ணிக்குள்ள வீடு நிற்கும். அப்ப கர்த்தர் வீட்டை கட்டினா அந்த வீட்டுக்குள்ள தண்ணி போகுமா? இது ஆவிக்குரிய ஒரு வார்த்தை. கர்த்தர் எனக்காக பரலோகத்தில் வீட்டை கட்டாராகில். இந்த உலகத்தில் நாம் வாழ்வது விருதா. அப்போ பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு வீட்டை கட்டி வச்சிருக்கிறாரு. அந்த வீட்டை தான் நம்ம என்ன செய்யணுமா? விரும்பணும். எனக்காக கட்டப்பட்டிருக்கிற அந்த பரலோக வீட்டுக்கு நாம் போகணும். அந்த வீட்டில் என்ன இருக்குது சிஸ்டர்? அந்த பரலோகத்தில் இருக்கிற வீட்டில் வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 16-17 வாசித்து பாருங்க. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 16-17. அது அதிசயமான வீட்டை குறித்து. இனி பசி இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது இவர்கள் படுவதும். ஆமென். மத்தியில் இருக்கிற சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் தேவன் தாமே தண்ணீர் யாவையும் துடைப்பார். பரலோக ராஜ்யத்தில் நமக்கு கட்டப்பட்டிருக்க வீட்டில் பிரச்சனை இல்லாத வீடு. ஹல்லேலூயா. பாவம் இல்லாத, சாபம் இல்லாத வீடா. அந்த வீட்டிலையும் போய் உங்களுக்கு கண்ணீர் வர்ற மாதிரி காரியம் இருந்தா அங்க கண்ணீர் யார் துடைப்பா? தேவனே துடைப்பாராம். அந்த அதிசயமான அந்த ஒளிமை நாடை குறித்து
நாம் ஒரு பாடலை படித்து நாம் ஜெபிக்கும்படி எழுந்திருக்க போகிறோம். அந்த நாடு பிரச்சனை இல்லாத ஒரு நாடு, வீண் குழப்பங்கள் இல்லாத. நம்ம குடும்பத்தில் இங்கே குழப்பம், வீட்டில் பிரச்சனை, இங்கே நோய், இங்கே கடன், இங்கே கஷ்டம். ஆனால் அந்த அதிசயமான அந்த ஒளிமை நாட்டில், நமக்கு கட்டப்பட்டிருக்க வீட்டில் இந்த பிரச்சனைகள் எதுவுமே இல்லை. அல்லேலூயா. அதிசயமான ஒளிமய நாடாம் நேசரி நாடாம் நான் வாஞ்சிக்கும் நாடாம் என் நேசரி நாடாம் நான் வாஞ்சிக்கும் நாடாம் பிரச்சனை ஏதுமில்லை குழப்பங்கள் ஒன்றுமில்லை பிரச்சனை ஏதுமில்லை வீண் குழப்பங்கள் ஏதுமில்லை ஒளி வீரம் ஜாதி பற்றுமுடையோ எவருமே அங்கு இல்லை. அன்பே ஒளி அதிசயமான ஒளிமய நாடாம் நேசரின் நாடாம் நான் வாஞ்சிக்கும் நாடாம் என் நேசரின் நாடாம் நான் வாஞ்சிக்கும் இயேசுவின் இரத்தத்தினால் இயேசுவின் இரத்தத்தினால் பாவம் கழுவினால் செல்லலாமே இயேசுவின் இரத்தத்தினால் பாவம் கழுவினால் செல்லலாமே இத்தனை பெரிய சாகியம் இழப்போம் பூமியில் எவரும் வேண்டாம் அதிசயமான ஒளிமய நாடாம் நேசரின் நாடாம் நான் வாஞ்சிக்கும் நாடாம் நேசரின் நாடாம் நான் வாஞ்சிக்கும் நாடாம். அல்லேலூயா. நாம் ஜெபிக்கும்படி எழுந்திருக்கலாம். எல்லாரும் கண்களை மூடுங்க. நமக்கு பலன் கொடுக்கிற கடவுள். எல்லாரும் ஜெபிக்கும்படி, முன்னாடி இருக்க பிள்ளைங்களாம் ஜெபிக்கும்படி எழுந்திருக்கலாம். எல்லாரும் கண்களை முழங்கால் படியிடுறவங்க முழங்கால் படியிட்டு ஜெபிங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு பலன் கொடுக்க போகிறார். எல்லாவற்றையும் செய்ய போகிறார். கிருபை அளிக்க போகிறார். ஜெயம் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. உங்கள் எல்லா பிரச்சனைகளிலிருந்து ஜெயத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இயேசுவை விசுவாசி, இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொன்னால் அது போகும். உன்னால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. உங்களால் முடியும் சகோதரனே, உன்னால் முடியும் சகோதரனே. உன் பிரச்சனைகளை, உன் கஷ்டங்களை, உன் வேதனைகளை, உன் நோய்களை மாற்றி அமைப்பதற்கு பலன் கொடுக்கிற இயேசு உனக்குள் இருந்தால் உன் வார்த்தையால் எல்லாமே முடியும். ஒரு வார்த்தை நீங்க சொல்லுங்க. அந்த வார்த்தை உங்களுடைய சுயமாய் அல்ல, உங்களுக்குள் இருக்கிற ஆண்டவர் பரிசுத்தாவின் வல்லமையோடு வர வேண்டும் என்றால் உங்கள் ஆத்துமா ஆண்டவரை வாஞ்சிக்கணும், உங்க சரீரம் ஆண்டவரை வாஞ்சிக்கணும், உங்களுடைய இந்த குடும்ப வாழ்க்கையை வாஞ்சிக்க கூடாது, பரலோகத்தை நீங்க வாஞ்சிக்கணும். அப்படி வாஞ்சிக்கிறவராய் இருந்தா கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே இருக்கிறவர்கள் மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையை கேட்டு குடும்பங்கள் இருந்து பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பமாய் எழுந்திருந்து ஆண்டவருக்கு எல்லாவற்றையும் ரட்சிப்பு தருபவரால், ரட்சிப்பு தருபவரால், ரட்சிப்பு தருபவரால், ரட்சிப்பு தருபவரால் எல்லாவற்றையும் செய்வேன். ஜெயம் கொடுப்பவரால், ஜெயம் கொடுப்பவரால், ஜெயம் கொடுப்பவரால், ஜெயம் கொடுப்பவரால்
ஆமீன். ஆண்டவரே, நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். அப்பா, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினால் நான் அவனை விடுவிப்பேன். நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஆபத்து காலத்தில் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனை விடுவிப்பேன். இன்னைக்கு உங்களை விடுவிக்கிற ஆண்டவர் எல்லா பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே சகல வியாதிகளில் இருந்து நீங்கள் விடுவிக்கப்படுவீர்களாக. இயேசுவின் நாமத்தினாலே சகல விதமான பிசாசின் கட்டுகளில் இருந்து விடுவிக்கப்படுவீர்களாக. இயேசுவின் நாமத்தினாலே பில்லி சூனிய மந்திர கட்டுகளில் இருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே கடன் பிரச்சனைகளில் இருந்து விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் குடும்பத்தை சுற்றி உங்களுக்கு எதிராக இருக்கிற சத்துருக்களுடைய தொல்லைகளில் இருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பாராக. இயேசுவின் நாமத்தினாலே வேலை செய்கிற இடங்களில் இருக்கிற பிரச்சனைகளிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பாராக. இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் சொந்த தொழில்களில் இருக்கிற தடைகளை கர்த்தர் உடைத்து உங்களை விடுவிப்பாராக. இயேசுவின் நாமத்தினாலே சிறையிருப்புகள், சாத்தானுடைய சிறையிருப்பில் இருக்கிற உங்களை இயேசு இந்த நாளில் அவருடைய நாமத்தினாலே விடுவிப்பாராக. இயேசு விடுதலையின் தேவன், இயேசு விடுதலையின் தேவன். இயேசு உங்களை விடுவிக்கிறார். ஜீசஸ் இஸ் a redeemer. அவர் உங்களை விடுவிக்கிறார், விடுவிக்கிறார், விடுவிக்கிறார். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கடைசி நேரம், கடைசி ஒரு நிமிஷமாவது ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நோயிலிருந்து என்னை விடுவியும் ஆண்டவரே, தீமைகளிலிருந்து என்னை விடுவியும் ஆண்டவரே, கண்ணீரிலிருந்து என்னை விடுவீங்கப்பா, கஷ்டங்களிலிருந்து என்னை விடுவீங்கப்பா. என் குடும்பம் செதஞ்சு போச்சு ஆண்டவரே, எங்களை விடுதலை கொடுங்க. எங்கள் குடும்பம் ஒன்று சேரணும் ஆண்டவரே, ஒன்று சேரணும் ஆண்டவரே. கற்பத்தின் வாசல் கட்டப்பட்டிருக்கிறதே ஆண்டவரே, இந்த கட்டுகளை முறித்து விடுவித்து உள்ளே ஒரு குழந்தையை வைங்கப்பா, குழந்தையை வைங்கப்பா, குழந்தையை வைங்கப்பா, என் பிள்ளைக்கு வைங்கப்பா. ஆண்டவற்றை கேளுங்க, இப்ப கேளுங்க, இப்ப கேளுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் அதை நான் உனக்கு தருவேன். இது முக்கியமானது அல்லவா? அதை கேளுங்க. குடும்ப வாழ்க்கையை கேளுங்க. என் வயசு ஏறிக்கிட்டே போகுது, பிள்ளைகள் வயசு ஏறிக்கிட்டே போகுது, வாழ்க்கை அமைய மாட்டீங்க ஆண்டவரே, வாழ்க்கை அமைய மாட்டீங்க ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இன்று தடைகளை ஆண்டவர் உடைப்பார். அல்லேலூயா. வீட்டு வாசலில் வந்து நிற்கும் ஆனந்த சத்தம், வீட்டு வாசல் கதவை தட்டும் ஆனந்த சத்தம். கர்த்தர் உங்களை அப்படி ஆசீர்வதிக்கப் போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். தேவன் தாமே உங்கள் கண்ணீர் யாவற்றையும் துடைப்பார். உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பார். பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுவார், பெருக பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். நீங்கள் கர்த்தரிடத்தில் வாஞ்சியாய் இருந்தால் ஒப்பு கொடுப்பீங்களா? வாஞ்சியாய் இருக்கிறவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன். அப்படியே ஆக கடவது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் சந்தோஷமாக பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, இயேசு உங்களை விடுவிக்கிறார்னு சொல்லுங்க. இயேசு உங்களை விடுவிக்கிறார். அல்லேலூயா. அப்படியே செய்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தயவுசெய்து உட்காருங்க.